பொள்ளாச்சி வழக்கு பல ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கு முடிவுக்கு வந்து ஒரு நல்ல தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இந்த தீர்ப்புக்கு பல்வேறு தரப்பினருமே ஒரு நல்ல ஒரு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அந்த வகையில எடப்பாடி கே பழனிசாமி அவர்களும் இந்த தண்டனைக்கு வந்து வரவேற்பு தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம மடியில் கனமில்லை வழியில் பயமில்லை அப்படின்றனாலதான் அதிமுக ஆட்சி காலத்துல சிபிஐக்கு மாத்தி விட்டோம். இதை கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்க்கும்போது கரெக்டா தான் இருக்கு. பிப்ரவரி 12, 2019 அன்னைக்கு பாதிக்கப்பட்ட பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அது ஒரு மாச அளவுல கரெக்டா மார்ச் 12ஆம் தேதி இந்த வழக்க சிபிஐக்கு மாத்தி விட்டுருக்காங்க. அதற்கு பிறகு விசாரணைகள் நடந்துகிட்டே இருந்து இன்னைக்கு ஒரு நல்ல தீர்ப்பா வந்து வழங்கியிருக்காங்க. ஆனா இதே மாதிரியான பல சம்பவங்கள் இப்போ திமுக ஆட்சியில நடந்துகிட்டு இருக்கு. அதுல இந்த அண்ணா நகர் சிறுமி பலாத்காரம் பண்ணது, அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்த சம்பவம், இது மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு. அது முறையா இன்னும் எந்த ஒரு தீர்ப்பும் வரல, முறையான விசாரணைகளை பத்தின அப்டேட்ஸ்மே கிடைக்காம இருக்கு. இந்த வழக்குகளை ஏன் சிபிசிஐடிக்கு மாத்தி விடாம திமுக இழுத்து அடிக்குது அப்படின்னு நெட்டிசன்களும் சமூக ஆர்வலர்களும் சமூக வலைதளத்துல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு சட்டமா? சமூகம் சீரழிஞ்சுகிட்டே இருக்கு, ஆனா சட்ட நடவடிக்கைகள் ஏன் இன்னும் முறையான வகையில எடுக்கல அப்படின்னு சொல்லி கருத்துக்களை பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. இதை பத்தின உங்களோட கருத்து என்னன்றதை நீங்க சொல்லுங்க.